மூன்றாம் வாரம் வெள்ளி. இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாடல். அனைத்தையும் அழகுடன் அமைத்தவரே, மனிதனை மாண்புடன் படைத்தவரே, விலங்குகள் ஊர்வன போன்றவற்றை நிலத்தினின்று உருப்பெற பணித்தீரே. படைத்தவை அனைத்தையும் மனிதனுக்கு ஆளும்படி அதிகாரம் அளித்தீரே. அனைத்தும் தத்தம் இயல்பின்படி அவனுக்கு அடங்கிடச் செய்தீரே. தீயவை சிந்தையிலும் செயலிலும் தோயவிடாதெம்மை காத்தருள்வீர். மாசுகள் எதுவும் அணுகாது ஆசையை அடக்க அருளை தருவீர். விண்ணில் எம் பரிசாய் மகிழ்ச்சியையும் மண்ணில் உம் அருளையும் எமக்களிப்பீர். உறுதியாய் மொழிந்த அமைதியை தந்து முறிப்பீர் பிணக்கின் தலைகளை. நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய். உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமென். திருப்பாடல் 135. மகத்தான செயல்களை செய்கிற இறைவனுக்கு புகழ். முன்மொழி 1. ஆண்டவர் உயர்ந்தவர், தேவர்கள் அனைவரையும் விட நம்மீது அதிகாரம் கொண்டவர். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரே, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். யாக்கோபை ஆண்டவர் தமக்கென்று தேர்ந்து கொண்டார், இஸ்ராயலை தனிச்சொத்தாக தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் தலைவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் அனைத்து ஆழ்பகுதிகளிலும் தாம் விரும்பும் யாவற்றையும் ஆண்டவர் செய்கின்றார். பூவுலகின் கடை எல்லைகளிலிருந்து மேகங்களை அவர் எழச் செய்கின்றார். மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார். காற்றை தம் கிடங்குகளிலிருந்து வெளிவரச் செய்கின்றார். எகிப்தின் தலைப்பேறுகளை அவர் தாக்கினார். மனிதர் கால்நடைகளின் தலைப்பேறுகளை அவர் அழித்தார். எகிப்து நாடே, உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் அவர் நிகழச் செய்தார்.
பல்வேறு இனத்தவரை அவர் தாக்கினார். வலிமை வாய்ந்த மன்னர்களை அவர் கொன்றார். எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகையும் கானானின் எல்லா அரசுகளையும் அறிந்தார். அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உயர்ந்தவர், தேவர்கள் அனைவரையும் விட நம்மீது அதிகாரம் கொண்டவர். முன்மொழி 2. இஸ்ராயேல் குடும்பத்தாரை, ஆண்டவரை போற்றுங்கள். அவர் தம் பெயருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் அன்புள்ளவர். ஆண்டவரே, உமது பெயர் என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்மை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும். ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் தீர்ப்பிடுவார். தம் அடியாருக்கு அவர் இரக்கம் காட்டுவார். வேற்றினத்தார் வழிபடும் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே. அவை மனிதரின் கையால் செய்யப்பட்டவையே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை காண்பதில்லை. காதுகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. வாய்கள் உண்டு, ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை. அவற்றை செய்து வைப்பவரும் அவற்றில் நம்பிக்கை வைக்கும் யாவரும் அவற்றைப் போலவே இருப்பர். இஸ்ராயேல் குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். லேவி குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். அவருக்கு அஞ்சி நடப்போரே, அவரை போற்றுங்கள். எருசலேமை தம் உறைவிடமாக கொண்டிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக. சீயோனில் இருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 2. இஸ்ராயேல் குடும்பத்தாரே, ஆண்டவரை போற்றுங்கள். அவர் தம் பெயருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் அன்புள்ளவர். திருவெளிப்பாடு 15 3 முதல் 4 வரை. போற்றுதல் பாடல். முன்மொழி 3. ஆண்டவரே, எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து உம்மை வணங்கும். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே,
உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதிச் செயல்கள் வெளிப்படையாயின. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 3. ஆண்டவரே, எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து உம்மை வணங்கும். அருள்வாக்கு. யாக்கோபு 1:2-4 வரை. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டீர்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையும் இன்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிறு மறுமொழி. கிறிஸ்து நம்மை அன்பு செய்து தம் இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவினார். கிறிஸ்து நம்மை அன்பு செய்து தம் இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவினார். நாம் கடவுளுக்கு ஊழியம் செய்ய நம்மை அரச குருக்களின் கூட்டத்தினர் ஆக்கினார். கிறிஸ்து நம்மை அன்பு செய்து தம் இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவினார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. கிறிஸ்து நம்மை அன்பு செய்து தம் இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவினார். கன்னிமரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவர் தம் ஊழியர்களாகிய நமக்கு உதவும் பொருட்டு வந்தார். இவ்வாறு தம் இரக்கத்தை நினைவு கூர்ந்தார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார்.
மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி. ஆண்டவர் தம் ஊழியர்களாகிய நமக்கு உதவும் பொருட்டு வந்தார். இவ்வாறு தம் இரக்கத்தை நினைவு கூர்ந்தார். மன்றாட்டுகள். தந்தையே, நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக மன்னிப்பு பெற வேண்டுமென்று அவர் இறைவேண்டல் செய்தார். நீர் அவரை ஏற்றுக்கொண்டது போல அவர் பாவிகள் அனைவருக்காகவும் செய்த வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொள்ளும். தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். தன்னுடைய அன்பு சீடர் வழியாக இயேசு மரியாவை எங்களுக்கு அன்னையாக கொடுத்தார். அவரோடு சேர்ந்து அவருடைய எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம். தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார் உம் மகன். தந்தையே, அவரோடு ஒன்றித்து கடுந்துயரில் உம்மை நோக்கி கூவி அழைப்போருக்கு செவிசாய்த்தருளும். தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். தாகமாயிருக்கிறேன் என்ற கூக்குரலை நாங்கள் கேட்க அருள் புரியும். சின்னஞ்சிறிய எங்கள் சகோதரர் சகோதரிகளிலும் நாங்கள் உம் மகனை கண்டு கொள்ள துணை செய்யும். தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். தம்முடன் இருக்கும் நிலையில் இருந்த கள்வனிடம் இயேசு, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்கிறேன் என்றார். தந்தையே, இவ்விரவு இறப்பவர்களும் இவ்வார்த்தைகளை கேட்கச் செய்தருளும். தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். திருசிலுவை அடையாளத்தை பெற்று எங்களுக்கு முன் சென்றவர்களுக்காக வேண்டுகிறோம். எல்லாம் நிறைவேறிற்று என்ற கிறிஸ்துவின் குரலொலி படைப்பனைத்திலும் எதிரொலிக்கும் போது இவர்களும் அவரோடு வல்லமையுடன் உயிர்த்தெழுவார்களாக. தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. தூய தந்தையாகிய ஆண்டவரே, உம் மகன் இயேசு கிறிஸ்துவே எங்கள் மீட்புக்கு விலையாக இருக்க வேண்டுமென்று நீர் திருவுளமானீர். நாங்கள் அவருடைய பாடுகளில் பங்கேற்று அவரது உயிர்ப்பின் ஆற்றலினால் உறுதி பெற்று வாழ
எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.